ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா ஓம் இருக்கீங்களா? சாந்தி. குஷியா இருக்கோம் பிரதர். இன்றைய முரளி 5/6/2024 கேள்வி பதில்களை பார்க்கலாம் பிரதர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உடல் நலத்தை சரியாக வைத்திருப்பதற்கு எந்த ஒரு ஆதாரம் வேண்டியதில்லைன்னு பாபா கேக்குறாங்க. பகவானோ உண்மையான சாஹேப்னா ராஜாவா இருக்கிறாரு இல்லையா? ஆக நம்ம அவருடைய குழந்தைகள் சாஹேப் ஜாதே பிரபுவின் குழந்தைகளா இருக்கிறோம். குழந்தைகளாகிய நீங்கள் போகும்போதும் வரும்போதும் புத்தியில இதையே நினைவு வைக்கணும். சேவையில தத்தீச்சு முனிவரை போல எலும்புகளையும் தரணும். இங்கே எலும்புகளை தருவதுன்னா என்ன அப்படிங்கறதும் தெரிஞ்சிருக்கணும். இன்னும் அளவற்ற சுப வைபவங்கள் பொருட்கள் அல்லவா வேண்டும் அப்படிங்கிறாங்க. உடல் நலம் இந்த பொருட்களினால் பொருட்கள்னால சரியாகி விடாது. உடல் நலத்திற்காக வேண்டியது நினைவு யாத்திரையா இருக்குது. அந்த குஷி இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. அப்ப நினைவு பலம் மற்றும் சேவையின் பலம் அதுக்கு உதாரணமா தான் கொடுக்கப்பட்டதான் ததீச்சி முனிவருடைய உதாரணம். முதுகு எலும்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது இந்திரனுடைய ஆயுதமா சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ததீச்சி முனிவர் அப்படின்னு சொல்லப்பட்டவர் எதுக்காக சொல்லப்பட்டவர் அப்படின்னா தபஸ்யா மற்றும் சேவைக்காக, நினைவு மற்றும் சேவைக்காக. அவருடைய யோக பலத்தால இந்திரனே நடுங்குனான். என்ன இவரை விட்டுட்டோம்னா இவர் தவ வலிமையால சிவனை நோக்கி தவம் செஞ்சுட்டு இருப்பாரு. வரம் வாங்கிட்டாரு அப்படின்னா, சிவன் கிட்ட வரம் வாங்கிட்டாருன்னா என்னுடைய இந்திர பதவி பறி போயிருமே அப்படின்றதுக்காக இந்திரன் இவர் தவத்தை கலைக்கிறதுக்காக நிறைய முயற்சி செய்வான். முயற்சி செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்கு ரம்பை, ஊர்வசி, மேலகா அப்படிங்கிற இவங்க அந்த தேவ கன்னிகை எல்லாம் கூட்டிட்டு டான்ஸ் ஆட வைப்பான். நிறைய அவரை திசை திறப்புறதுக்காக, தபத்தை கலைக்கிறதுக்காக, டிஸ்டர்ப் பண்றதுக்காக நிறைய காரியம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். செய்யும் போது இவருக்கு அந்த பக்கமே நினைவே போகாது. இவர் சிவனை நோக்கி தவம் செஞ்சுட்டு இருப்பாரு. அப்படிங்கிறப்ப இந்த கவனமே அந்த இந்த டிஸ்டர்பன்ஸே இல்லாம இவர் வாட்டுக்கு தவம் செஞ்சுட்டே இருப்பாரு. அப்படிங்கிறப்ப இவர் தவத்தை முடிச்சிருவாரு. முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இவருடைய தவ வலிமையால அடுத்து ஒரு சீன் நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்திரனுக்கு ஒரு பிரச்சனை வரும். அந்த அசுரன் பேர் என்னது? விருத்ராசுரன். அவன் இவங்களுக்கு இந்திரனுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்து அவங்க இந்திர தேவர்களே ஜெயிச்சிருவாங்க. அந்த அசுரர்கள் தேவர்களை ஜெயிச்சிருவாங்க. அப்ப தேவர்கள் எங்க போறதுன்னு முடியாம விஷ்ணு கிட்ட போய் அடைக்கலத்துக்கு போறாங்க. அப்ப விஷ்ணு சொல்றாரு, உங்களுக்கு நான் எதுவும் உதவி செய்ய முடியாது. நீங்க ததீச்சி முனிவரை போய் நீங்க அடைக்கலம் கேளுங்க. அவராலதான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவர்கிட்ட போங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்ப அவங்க ததீச்சி முனிவர்கிட்ட வர்றப்ப அவர் அவர் கொடுத்த தொந்தரவுகள் எல்லாம் மறந்து அத்தனையும் மன்னிச்சு விட்டுட்டு, தேவர்கள் கொடுத்ததெல்லாம் நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், ஏன்னா நான் தேவர்களை நான் காப்பாத்தி ஆகணும், அசுரர்களுக்கு நான் உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய யோக பலத்தினால உயிரே விடுறாரு. உயிரை விட்ட பிறகு அந்த முதுகு எலும்புகளை எடுத்து வச்சு நீங்க ஆயுதங்களா பண்ணி அசுரர்களை ஜெயிச்சிடலாம். ஏன்னா என்னுடைய முதுகெலும்பு தான் உங்களுக்கு அந்த விருத்ராசுரனை வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முதுகெலும்பை எடுத்து செய்யறதான் வஜ்ராயுதமா மாறுது. அந்த வஜ்ராயுதத்தின் மூலமா தான் அந்த அசுரனை இந்திரர்கள் ஜெயிக்கிறாங்க. அப்ப உலகத்திலேயே முதல்ல உடல் உறுப்பு தானம் பண்ணினதும் ததீச்சி முனிவர் தான். உடல் உறுப்பு தானம் பண்ணிருக்காரு. அதனுடைய நினைவார்த்தமா தான் நம்ம இப்ப இந்திய கவர்மெண்ட் பரம்வீர் சக்ராங்கிற ஒரு விருதை நம்ம இந்திய ராணுவத்தினருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால பாபா ததீச்சி முனிவர் போல சேவை செய்யணும். ஏன்னா தொந்தரவு செஞ்சவங்களுக்கே அவர் தன்னுடைய முதுகெலும்ப கொடுத்திருக்காரு பாருங்க. அந்த சக்கரால இந்த முதுகெலும்போடைய அடையாளம் சிம்பிள் இருக்கும். அப்ப எதுக்காக சொல்றாராப்பா அப்படின்னா, தபஸ்யா மற்றும் சேவை, தியாகம், தபஸ்யா, சேவை. முதுகெலும்ப தியாகம் பண்ணியிருக்காரு, தவ வலிமையில இருந்திருக்காரு. ஏன்னா அத தானம் கொடுத்த மாதிரி சேவையும் செய்திருக்காரு இல்லையா? அதுக்காக தான் தியாகம், தபஸ்யா, சேவை இது மூணுக்குமே உதாரணமா கொடுக்கப்பட்டதுதான் அந்த ததீச்சி முனிவருடைய முதுகெலும்பு. வஜ்ராயுதம் வஜ்ரம் போல இருக்குமா.
எப்படின்னா வஜ்ரம்னா என்ன, இரும்பு, இரும்புக்கு சமமானது அப்படின்னு சொல்றது. அந்த அளவுக்கு உறுதியானது. நம்மள கூட சொல்றாரு இல்லையா, உறுதித்தன்மை உங்களுக்கு வேணும் அப்படின்னு. டிட்டர்மினேஷன் பிரிங் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா இடத்தன்மை உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கும். யார போல, இந்த ததீச்சி முனிவரை போல இருங்க அப்படின்றத சொல்ற நம்ம. சென்டருக்கு எப்படிப்பட்ட குழந்தைகள் வருவதாக பாபா சொல்றாங்க. அநேக சென்டர்கள் அநேக குழந்தைங்க வர்றாங்க. ஒவ்வொருவருடைய புத்தியிலும் சதா நினைவு இருக்கணும். நாம் பாபாவின் ஸ்ரீமத் படி மீண்டும் உலகத்தில் சாந்தி சுகத்தினுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது. சுகம் சாந்தி இந்த 2 சொற்களை தான் நினைவுல வச்சிருக்கணும். குழந்தைங்களாகி உங்களுக்கு எவ்வளவு ஞானம் கிடைச்சிருக்கு, உங்களுடைய புத்தி எவ்வளவு விஷாலமா இருக்கணும். இதுல குறுகலான புத்தி இருக்கக்கூடாது. தன்னை ஈஸ்வரிய குழந்தைன்னு உணர்ந்துக்கணும். அப்போது பாவங்கள் முடிஞ்சு போயிடும். அநேகருக்கு பாபாவின் நினைவு நாள் முழுவதும் இருப்பதே இல்ல. பாபா கேக்குறாரு, உங்கள் புத்தி ஏன் மந்தமாயி விடுது? சென்டர்கள்ல இப்படிப்பட்ட குழந்தைகளும் வர்றாங்க. அவர்களுடைய புத்தியில நாம் ஸ்ரீமத் படி உலகத்தில் நம்முடைய தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோங்கிறதே இல்ல. உள்ளுக்குள்ள அந்த நஷா போதை பெருமிதம் இருக்க வேணும். முரளி கேட்கும் போது மெய் சிலிர்த்து போகணும். இப்ப அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இன்னும் மெய் சிலிர்ப்பதே இல்ல அப்படிங்கிறாங்க பாபா. இந்த மாதிரி குழந்தைங்க வர்றாங்க. புத்தி எப்படி இருக்குதுன்னா, பரந்த புத்தியா இல்ல, இவங்களுக்கு விஷாலமான புத்தியா இல்ல, குழந்தைங்களுக்கு குறுகலான புத்தியா இருக்குது. நமக்கு ஈஸியா புருஷார்த்தம் கிடைச்சா எப்படி இருக்கும்? நமக்கு அப்பாவே எல்லா காரியமும் செய்திட மாட்டாரா, நம்மளையே இதெல்லாம் செய்ய சொல்றான்ற வருத்தம் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதனாலதான் எல்லாமே அப்பாவுக்கு தெரியும் இல்லையா, நம்மளையே இவ்வளவு தொந்தரவு செய்யறாரு, நினைவு செய்ய சொல்றாரு, யோகா பண்ண சொல்றாரு, இப்படி சேவை செய்ய சொல்றாரு, இப்படி தெய்வீக குணங்கள் எல்லாம் காரணம் பண்ண சொல்றாரு. ஏன் இவ்வளவு நம்மள முயற்சி செய்ய வைக்கணுன்றதுக்காண்டி நம்மள கஷ்டப்படுத்துறது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுறாங்க இல்லையா குழந்தைங்க? அதத்தான் அப்பா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. நினைவு நீங்க தான் செய்தாகணும். நினைவின் மூலமா தான் உங்களுக்கு சக்தி கிடைக்கும். நீங்க தான் முயற்சியும் செய்யணும், சேவை செய்யணும் நீங்க தான். ஏன்னா உங்களுக்கு தான் 63 பிறவிகளின் பாவ கணக்கு இருக்கு. அப்ப யாரு முடிக்கணும்? யோக பலத்தினால நீங்களா உங்க பாவ கர்மங்களை அழிக்கணும். நீங்க தானே முயற்சி செய்யணும். இப்ப உங்களுக்கு ராஜ்யம் மட்டும் வேணும், சொர்க்க ராஜ்யம் மட்டும் வேணும், முயற்சி மட்டும் செய்ய மாட்டீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது யாரு முயற்சி செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் ராஜ்ய பதவி இருக்கும். முயற்சி செய்யாதவங்களுக்கு ராஜ்ய பதவி எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. இதை மட்டும் பாவம் செய்ததுல நீங்க செய்வீங்க, கணக்க மட்டும் அப்பா முடிக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது அப்படிங்கலாம் கேள்வி கேட்கிறாரு நம்ம கிட்ட. அப்ப நீங்க தான் பாவ கர்மங்கள் அழிச்சாகணும், நீங்க தான் தெய்வீக குணங்களை தாரணை செஞ்சாகணும். அப்படித்தானே சொர்க்க ராஜ்யத்துக்கு நான் உங்களை அனுப்பி வைக்க முடியும் அப்படிங்கறத டீட்டெயில் தான் சொல்றாரு. அதனால இப்ப விஷால புத்தி உடையவரா இருங்க, குறுகலான புத்தி உடையவரா இருக்காதீங்கன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், பாபாவுக்கு ஏன் குழந்தைகளை பார்த்து ஆச்சரியமா இருக்கான் சில குழந்தைங்களை பார்த்து? அதுக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னு பதில்னா, தினந்தோறும் பாபா சொல்லி புரிய வச்சுட்டு தான் இருக்காரு. குழந்தைங்களே, நீங்க போர் வீரர்கள், ராவணனை வெற்றி கொள்பவர்கள் அப்படின்னு. பாபா உங்களை கோயிலுக்கு தகுதியானவராக ஆக்குகிறாரு. ஆனால் அவ்வளவு நஷா உங்களுக்கு குஷி குழந்தைங்களுக்கு இருக்கிறதே இல்ல. ஏதேனும் ஒரு பொருள் கிடைக்கவில்லைனாலும் கோபித்துக்கிறாங்களாம். குழந்தைகளின் நிலையை அவஸ்தையை பார்த்து பாபாவுக்கு ஆச்சரியமா இருக்குதாம். மாயாவின் சங்கிலிகள்ல சிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய மதிப்பு, உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களது குஷி அற்புதமானதாக இருக்கணும். யாரு உற்றார் உறவினர்களை மறக்கிறது இல்லையோ அவர்கள் ஒருபொழுதும் பாபாவை நினைவு செய்ய முடியாது. பிறகு என்ன பதவியை அவங்க அடைய முடியும் அப்படின்னு கேக்குறாங்க பாபா. அப்ப நீங்க என்னன்னு சொல்றாரு? நீங்க ஆன்மீக படையினர்னு சொன்னார் இல்லையா? அப்ப நம்ம சேனல் பேரு கூட என்னது? காட் சிவா அண்ட் ஹிஸ் ஆர்மி அப்படின்னு தான். இது பரமாத்மாவினுடைய ஆன்மீக படை. யூ ஆர் த ஸ்பிரிச்சுவல் சோல்ஜர்ஸ் அப்படிங்கிற போதை இருக்குதா முதல்ல உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு நம்மள. முழு ராவண ராஜ்யத்தையுமே என்ன மீட்டு எடுக்கக்கூடிய சக்தியும் பவரும் உங்ககிட்டதான் இருக்குது. அந்த ஆல் மைட்டி அத்தாரிட்டி உங்களுக்கு பவர் கொடுத்திருக்காரு. இந்த முழு உலகத்துல ராவண ராஜ்யத்துல சிக்கிருக்க எல்லா சகோதர ஆத்மாக்களையும் விகாரங்கள்ங்கிற சிறையில இருந்து மீட்டெடுக்கக்கூடிய சக்தி இந்த ஆன்மீக மீட்பு படையினருக்கு இருக்குது.
சோல்ஜர். ம். சோல்னா என்ன? என்ன சோல்னா என்ன? சோல்னா சோல்னா என்ன? ஆத்மா. ம். ஆத்மா. ஆத்மா. ம். ஜர் அப்படின்னா என்ன? சோல்ஜர் அப்படின்னா ம். ம். ஆத்மாவை மீட்டெடுக்கக்கூடியவர்கள் ம். அப்படின்னு அர்த்தம். ஆன்மீக படையினர். ம். அப்படி இந்த ராவண ராஜ்யத்தை மொத்தமா தரமட்டமா முடிச்சுட்டு தான் போவேன் அப்படிங்கிற வைராகியம் இருக்கணும். அப்படி ஒரு ஆன்மீக போதை உங்களுக்கு இருக்குதா? எதிரி உங்களை பார்த்து நடுங்க வேணாமா? ராவண இந்த ஆன்மீக படைய பார்த்து நடுங்க வேணாமா? முதல்ல உங்க துணையா யார் இருக்காரு? இது பரமாத்மாவுடைய ஆன்மீக படை. என்ன நீங்க ஆன்மீக பரமாத்மாவுடைய குழந்தைகள் நடந்து வராங்கன்னா ராவணன் நடுங்க வேணாமா? ஒரு போர்க்களத்தை அப்படி விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. பரமாத்மா குழந்தைங்க நடந்து வராங்கன்னா எதிரி நடுங்க வேணாமா அப்படின்னு கேக்குறாரு. வந்திருக்குது பரமாத்மா குழந்தைங்க, இவங்க கிட்ட நம்ம வாலாட்ட முடியாது, வாலாட்ட என்ன செய்வாங்க, நறுக்கிடுவாங்க அப்படிங்கிற பயம் ராவணனுக்கு வரணும்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட போதை இருக்குதா அவங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு. உங்களை நான் பூஜைக்கு தகுந்தவரா மாத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க இப்ப அப்படிப்பட்ட போதை இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம சேனலோட பேரு உதாரணம். நெக்ஸ்ட் क्वेश्चन பிரதர், குழந்தைகளாகி நமக்கு எவ்வளவு நஷா இருக்கணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. இப்ப நீங்க சொன்னதுதான் அதுக்கு இது. குழந்தைகளாகி உங்களுக்கும் மிகுந்த நஷா இருக்கணும், தன்னை ஈஸ்வரிய குழந்தைன்னு புரிஞ்சிருக்கிறீங்களா? யாசிப்பதற்கான தேவையே இருக்காது. பாபாவும் நமக்கு இவ்வளவு அளவற்ற கஜானாவை தர்றாரு. இதன் மூலம் 21 பிறவிகள் வரை எதையுமே யாசிக்க வேண்டியதே இல்லை. அந்த அளவு நஷா இருக்கணும். ஆனால் முற்றிலும் மந்தமான குறுகிய புத்தி குழந்தைகளாகிய உங்கள் புத்தியோ அடி நீளம் இருக்க வேண்டும். மனிதர்களின் உயரம் அதிகபட்சம் 6-7 அடி இருக்கும். பாபா குழந்தைகளை எவ்வளவு உற்சாகத்துல கொண்டுட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி இப்ப முதல்ல சொன்னதானே விசுவலைஸ் பண்ணி பாருங்க எல்லாரும். அப்பா என்ன சொன்னாருங்கிற வார்த்தைய ரீவைண்ட் பண்ணி திருப்பி கேளுங்க நாங்க என்ன சொன்னோன்றத. அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீங்களே சிந்தனை செய்து பாருங்க. அவ்வளவு போதை ஏறணும் உங்களுக்கு. நான் ஆன்மீக மீட்பு படையினர்ல இருக்கேன். ராவண ராஜ்யத்தையே மொத்தமா தரமட்டமா முடிச்சுட்டு போற அளவுக்கு வலிமை அந்த ஆல்மைட்டி அத்தாரிட்டி சர்வ சக்திவான் எனக்கு சக்தி கொடுத்திருக்காரு அப்படிங்கிற போதை உங்களுக்கு இருந்துச்சுன்னா ராவணன் உங்க பக்கத்திலே வரமாட்டான். அந்த அளவுக்கு போதை இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க ஆத்ம உணர்வுல இருந்தீங்கன்னா மாயை உங்களுக்கு டைகர் புலிதான். ஏன்னா அப்பா ஒரு சில சமயம் என்ன சொல்லுவாரு மாயாவை அப்படின்னா, ஒரு சில சமயம் ஒரு சில சமயம் அவன் சர்வசக்திவானா இருக்கேன்னு சொல்லுவாரு. மாயாவை சொல்லுவார் அப்பா, சர்வசக்திவானா இருக்கான் அவன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொரு பக்கம் என்னன்னு சொல்லுவாரு, அவன் சர்வசக்திவான்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் வெறும் டைகர் புலி பேப்பர் டைகர் தான் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் இப்படி ரெண்டு விதமா சொல்றாரு மாயாவை? எனக்கே யோசிச்சு பாத்துருக்கோமா நம்ம இத? அப்ப என்னன்னா இல்ல அப்படி இல்ல, ரெண்டு விஷயம். மாயா ஒரு ஆள் தானே? இல்ல ஒரு ஆள் கிடையாது, அந்த 5 விகாரம் தானே, அத அப்படி சொல்றாரு அப்பா. ஒரு பக்கம் சர்வசக்திவான்னு சொல்றாரு, இன்னொரு பக்கம் அவனையே வெறும் பேப்பர் டைகர்னு சொல்றாரு. ஏன் இப்ப ரெண்டு விதமா சொல்றாரு? நல்ல சிந்தனை செஞ்சு பாருங்க. நீங்க ஆத்ம உணர்வுல இருந்தீங்கன்னா அவன் வெறும் உங்களுக்கு பேப்பர் டைகர் தான். அதே நீங்க தேக உணர்வுல இருந்தீங்கன்னா அவன் சர்வசக்திவானா இருந்து உங்களை எதிர்ப்பான். ஆத்ம உணர்வு தேக உணர்வு ரெண்டுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. ஆத்ம உணர்வுல இருந்தீங்கன்னா மாய உங்களுக்கு பேப்பர் டைகரா இருப்பான் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப நீங்க ஆன்மீக போறீங்கன்னா உங்களுக்கு மாயா எப்படி இருப்பான்? பேப்பர் டைகரா தான் இருப்பான். நீங்க தேக உணர்வுல போய் இந்த குறுகிய புத்தியில போய் சிக்கிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்போ அவன் சர்வசக்திவான உங்களை எதிர்ப்பான். அப்புறம் துக்கம் பண்ணுவான், அசாந்தி பண்ணுவான், கவலையில தள்ளுவான். இப்படியே போய் சோகமா இருக்க போறீங்களா? இப்படி ஆன்மீக போதையோட ஆத்மாவில இருந்து அவன ராஜ்யத்தையும் முடிச்சுட்டு போற அளவுக்கு உடைய ஒரு வலிமையான ஆத்மாவா, பூஜைக்குரிய ஆத்மாவா மாற போறீங்களா? ரெண்டும் உங்க கையில தான் இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. சரி, நெக்ஸ்ட், நமக்கு இருக்கும் விரோதி போல் யாருக்குமே இல்லை என பாபா கூறுவது என்ன? தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்போமானால் விகர்மங்கள் விநாசமாகிடும். பாபா இத நமக்கு சொல்றாரு, குழந்தைகளே, மாயா உங்களுடைய கடுமையான விரோதியா இருக்கான். உங்களுக்கு இருப்பது போன்ற இத்தகைய விரோதி மற்றவர்களுக்கு கிடையாது.
மனிதர்களோ இதை அறிந்து கொள்ளவே இல்லை, துச்ச புத்தி உடையவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நமக்கு இருக்கிற விரோதி மாதிரி யாருக்கும் இல்லைங்கிறாரு பாபா. ஆமா, அதான் முதலே சொன்னேன் பாத்தீங்களா, விரோதி சர்வசக்திவானா இருக்கா மாயா அப்படின்னு. தேக உணர்வுல இருந்தீங்கன்னா மாயா சர்வசக்திவானா இருந்து உங்களை எதிர்ப்பான். உண்மையான விரோதி அவன் தான். அவனை எப்ப நீங்க ஒதுக்குறீங்களோ, டோன்ட் கேர் செய்யுங்கன்னு சொல்லுவார் சில சமயம் முரளியில. மாயா வந்துச்சுன்னா அவனை டோன்ட் கேர் செய்யுங்க, நீ அவனை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். முதல் சங்கல்பமே அவன் நிறுத்தணும் அப்படிங்கறத சொல்லுவார். எப்ப மாயா ரொம்ப தீவிரமா ஆவான் அப்படின்னா, அவன் பக்கமா ஒரு 2-3 சங்கல்பம் சேர்ந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு விகார சிந்தனை ஏதோ வருது, முதல் சங்கல்பத்துல நிப்பாட்டுங்க. 2வது சங்கல்பம் 3வது சங்கல்பம் கொஞ்சம் இழுத்துட்டு போயிட்டானா அப்புறம் உங்களை முழுசா அந்த பக்கம் தள்ள ஆரம்பிச்சிருவான். நிறைய விகார எண்ணங்கள் அப்படியே உங்களை விகார எண்ணங்களை கொண்டுட்டு வந்து விட்டுருவான். அப்ப நம்ம கவலைப்படுவோம், மறுபடியும் மனசு இப்படி தப்பான வழியில போகுதுன்னு வருத்தப்படுவோம். அதுக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் முதல் சங்கல்பம் எலும்புதா அப்படிங்கிறப்ப நீங்க சுயமரியாதைக்குள்ள போயிடுங்க. இல்ல ஆத்ம உணர்வுக்கு வந்துருங்க. இல்ல பரமாத்மா கிட்ட புத்தியை கொண்டுட்டு போங்க. இல்ல சொர்க்கத்து பக்கமா புத்தியை திருப்புங்க. இல்ல சுயதர்சன சக்கரத்தை அப்படியே ஒரு முறை சொட்டி பாருங்க அப்படிங்கறத சொல்றாரு. இப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஆத்ம உணர்வுலயும் இருப்பீங்க, தேக உணர்வு பக்கம் போக மாட்டீங்க, விகார சிந்தனை எல்லாம் எழும்பாது உங்களுக்கு. அப்ப நீங்க தேக உணர்வுல இருந்தீங்கன்னா அவன் எதிர்க்கதான் செய்வான். விரோதியே அந்த தேக உணர்வு தான் அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க ஆத்ம உணர்வுல இருந்து பாதுகாப்பா இருப்பீங்க, தந்தையோட பாதுகாப்பா இருப்பீங்க, பாதுகாப்பா இருக்க முடியும். நெக்ஸ்ட், சேவாதாரி குழந்தைங்களுக்கு எந்த சிந்தனை வருவதும் கூட தேக அபிமானமா இருக்கு அப்படின்னு பாபா கேக்குறாங்க. யார் உதவியாளர் ஆகுறாங்களோ அவர்கள் தான் உயர்ந்த பதவி அடைவாங்க. அதையும் நீங்க பாக்குறீங்க. யார் யார் உதவியாளர் ஆகுறாங்கன்னு தனது மனதை ஒவ்வொருவரும் கேட்டுக்கணும். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் செம்மறியாடு வெள்ளாடு இல்லைதானே? மனிதர்களிடம் அகங்காரத்தை பாருங்க எவ்வளவு இருக்குது. குருன்னு கோபத்தை காட்ட தலைப்படுறாங்களாம். உங்களுக்கோ பாபாவின் இணைவு இருக்கணும். சேவையில எலும்புகளை கொடுக்கணும். யாரையும் கோபப்பட வைக்க கூடாது. யார் மீது கோபப்படவும் கூடாது. அகங்காரமும் வரக்கூடாது. நாம் இதை செய்கிறோம், நாம் இவ்வளவு திறமைசாலி. இந்த சிந்தனைகள் வருவது கூட தேக அபிமானமா தான் இருக்குது. இது சில மகாரதி குழந்தைங்களும் இருக்கிறாங்க, குதிரை படையா இருக்காங்க, காலால் படையா இருக்கிறாங்க. இதுல மிகவும் விசால புத்தி இருக்கணும். எப்படியெல்லாம் பிராமணிகள்லாம் இருக்கிறாங்க, சிலரோ மிகவும் உதவியாளரா இருக்கிறாங்க. சேவையில எவ்வளவு குஷி உள்ளது. உங்களுக்கு நஷா ஏறணும். சேவை இல்லாம என்ன பதவி பெறுவீங்க? அம்மா அப்பாவுக்கோ குழந்தைகள் மீது மதிப்பு இருக்கும். ஆனால் அவர்கள் தங்களுடைய மதிப்பை காப்பாற்றி கொள்ளவில்லை என்னால் பாபா என்ன செய்வாரு அப்படிங்கிறாங்க. இப்ப ஆடு உதாரணமா சொன்னார் இல்லையா, அகங்காரத்தை காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆடுக்கு ஏன் உதாரணமா அகங்காரத்தை காட்டாதீங்கன்னு சொல்றாரு? ஆமா, அதே மாதிரிதான் ஆடு மேமேன்னு கத்தலையா, ஹிந்தி வார்த்தை அது மேமேங்கிறது. அப்ப அதே போல நீங்க நானும் சொல்லாதீங்க. நான் தான் செய்ய முடியும், நான் சொல்றதான் நீங்க எல்லாரும் கேட்கணும், நான் பேசுறதுதான் சரி, நீங்க பேசுறதெல்லாம் தப்புன்னு இப்படி அகங்காரத்துல பேசாதீங்க. நீங்க ஒண்ணும் செம்மறி ஆடு கிடையாது இல்லையா மேமேன்னு கத்துறதுக்கு, நானும் கத்துறதுக்கு அப்படிங்கறத சொல்றேன். அந்த அகங்காரத்துக்கு கோபப்படாதீங்க, எல்லாருக்கிட்டையும் அமைதியா பேசுங்க. உங்களுக்கு சைலண்ட் சக்தி அப்பாவோட நினைவுல கிடைக்கும் இல்லையா, எப்பவுமே இறந்த நினைவுலே இருங்க. அப்ப எப்படி இப்ப உங்களுக்கு கோபம் வரும்? பணிவுத்தன்மையோட நடந்துக்கோங்க. உங்களுக்கு தான் பேலன்ஸ் அப்பா கத்து கொடுத்துருக்கேன் இல்லையா. இங்க பேலன்ஸா போனீங்கன்னா, எல்லாத்துலயுமே பேலன்ஸா நடந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே அப்பாவோட ஞாபகம் இருக்கும். இல்ல அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அப்ப டிஸ்டர்பன்ஸ் ஆவீங்க இல்லையா. இப்ப 2 காலை வச்சு நடக்கணும். நம்ம பொதுவா பாருங்களேன், 2 காலை வச்சு நடக்கணும். ஒரு காலிலே நடந்துட்டு இருந்தா என்ன ஆகும்? தவறி விழுந்துரும் இல்லையா. அதே போல நினைவு மற்றும் சேவை, இல்லாட்டினா ஞானம் மற்றும் யோகம் அப்படிங்கிற 2 காலம் ஊண்டி பேலன்ஸா நடங்கன்னு சொல்லுவார். அப்பதான் கோபம் இல்லாம இருக்க முடியும். புரியுதா? பேலன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா அகங்காரத்திலயோ கோபத்திலயோ வந்துருவீங்க அப்படிங்கறத சொல்றாரப்பா. சரி. நெக்ஸ்ட், பாபா இந்த அகண்ட உலகத்தை பற்றி சொல்லி இருப்பது என்ன? நம்ம எப்படிப்பட்டவராக பாபா ஆக்குறாங்க? இதுக்கான பதில் என்னன்னா, குழந்தைங்களாகி நீங்கள் ஒரு சில
சொற்கள்லயே அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கணும். மண்மனோபவ கீதையில் கொஞ்சம் சொற்கள் ஆட்டா மாவுல உப்பு போல இருக்குது. இந்த அகண்ட உலகம் எவ்வளவு பெரியதா இருக்கு, புத்தியில வரணும். எவ்வளவு பெரிய உலகம், எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறாங்க, இவற்றில் எதுவுமே பிறகு மிச்சம் இருக்காது. எந்த ஒரு கண்டத்தின் பெயர் அடையாளமும் இருக்காது. நாம் சொர்க்கத்தின் எஜமானன் ஆகிறோம். இரவும் பகலும் இந்த குஷி இருக்கணும். ஞானமும் மிகவும் சுலபமானது. சொல்லி புரிய வைப்பவர்கள் மிகவும் திறமைசாலியாக இருக்கணும். அநேக விதமான யுக்திகள் இருக்குது. உங்களை மிகவும் ராஜதந்திரம் உள்ளவர்களாக ஆக்குறேன். அவர்கள் தேசத்தின் தூதரை டிப்ளமேட் அப்படிங்கிறாங்களாம். ஆக குழந்தைகளின் புத்தியில நினைவு இருக்கணும். நம்மள பாபா ராஜதந்திரம் உள்ளவரா ஆக்குறாங்க அப்படின்னு. அப்ப இந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது, இந்த பைபிள், குரான், பகவத்கீதையில சொல்லப்பட்டது எல்லாமே எப்படி ஒரு ஆட்டா மாவுல மாவு ஒரு சட்டி நிறைய இருக்கும், அதுல உப்பு எவ்வளவு போடுவோம், கொஞ்சமா தானே போடும். அந்த மாதிரி உண்மை உப்பு அளவுதான் இருக்குது, மாவு சட்டி நிறைய இருக்குது, உப்பு கொஞ்சம் அளவுதான் இருக்குது. அதுல போய் என்னத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்க? அது இந்த மொத்த உலகத்துல இருக்க சாஸ்திர ஞானத்துல இருக்கக்கூடிய மொத்த சாரத்தையும் நான் உங்களுக்கு இங்க முரளியில கொடுத்துட்டு இருக்கேன். இந்த முரளியை நீங்க படிச்சாலே போதும், அந்த சாஸ்திர ஞானத்தெல்லாம் படிக்க வேணாம்னு சொல்றாரு. கூடவே இந்த மன்மனாபவ மந்திரத்தை கூட இப்ப தந்தை வந்துதான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். மன்மனாபவனா என்ன, மத்தியாதி பவனா என்னன்னு. மன்மனாபவனா என்ன? மன்மனாபவனா நம்ம பாபாவை அப்படின்னால நினைச்சிட்டு இருக்கிறது. மனதால என்னை நினைவு செய் அப்படின்னு சொல்றதுதான். மனதார பரமாத்மாவை நினைவு செய்யறதுக்கு பேர் தான் மன்மனாபவ. பரமாத்மான யாரு? சிவபகவான். பரநாமத்துல போய் நினைக்கிறதுக்கு பேர் தான் மனதிலிருந்து என்னை நினைவு செய்யுன்னு சொல்றது. தேகதாரி கிருஷ்ணன் போய் எப்படி நம்ம மன்மனாபவன் எப்படி நினைவு செய்யறது முடியும்? அதனால எப்படி பாவ கர்மங்கள் அழியும்? அப்படிங்கிறதுக்கு உதாரணமா தான் இந்த மன்மனாபவ மந்திரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அங்க சாஸ்திரத்துல என்ன சொல்லிட்டாங்க? கிருஷ்ணரை நினைவு செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு அங்கிட்டு போய் நினைவு செய்யறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப உண்மையான மன்மனாபவ மந்திரம் இதுதான், இத நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. மத்தியாஜி பவ அப்படின்னா ராஜ்யத்தை நினைவு செய்யறது, தந்தை நமக்கு கொடுத்த பாக்கியங்களை எல்லாம் நினைவு செய்யறது. மன்மனாபவனா அனாதி ரூபம், நம்ம பரந்தாமத்துல ஒளி புள்ளியா இருந்தோம் இல்லையா, ஆத்மாக்களாவே இருந்தோம் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் மன்மனாபவ. அந்த ஸ்டேஜ்லயே நீங்க நிலைச்சிருக்கணும். மத்தியாஜி பவ அப்படின்னா தந்தை மூலமா நமக்கு கிடைக்கப்பட்ட ஆஸ்தி. 21 பிறவி சொர்க்கத்துல வாழ்ந்தோம் இல்லையா, தேவதையா, 5 சொரூப பயிற்சி செய்வோம் இல்லையா, அதுல அனாதி ரூபம் மட்டும்தான் மன்மனாபவ. மத்தியாஜி பவங்கிறது என்னன்னா இந்த தேவதா ரூபம் ஒண்ணு, மூர்த்தி ஜிடச்சலைகள் இருக்கு இல்லையா, நினைவு சின்னங்கள், அந்த ரூபம் பூஜைக்குரிய நிலை அது ஒண்ணு. இந்த பிராமண ரூபம், பரிஸ்தா ரூபம், இந்த 4 இருக்கு இல்லையா, இத மத்தியாஜி பவன் சொல்லுவாரு. இந்த 4மே தந்தை மூலமா கிடைக்கப்பட்ட பாக்கியம். புரியுதா உங்களுக்கு? ஒண்ணு மன்மனாபவ, இன்னொன்னு மிச்ச 4 மத்தியாஜி பவ. இதத்தான் அப்பா சொல்றாரு, மன்மனாபவ மத்தியாஜி பவான்னு கீதையில இருக்குது. அதுக்கு உண்மையான சாரம் இதுதான் அப்படிங்கறத சொல்றாருப்பா. சரி, நெக்ஸ்ட் பாபா நாஸ்திகர்கள் பற்றி கூறுவது என்ன? உங்களை தவிர பாக்கி உலகம் முழுவதுமே நாஸ்திகர்கள் சொல்றாங்க பாபா. உங்களிலும் கூட நம்பர்வார் இருக்கிறீங்க. சிலரோ நாஸ்திகர்களாகவும் இருக்கிறாங்க இல்லையா? பாபாவை நினைவு செய்யறதே இல்லை. அவர்களே சொல்றாங்க, பாபா எங்களுக்கு நினைவு மறந்து போகுதுன்னு. நாஸ்திகர் ஆகிறார்கள் இல்லையா? உங்களை சாஹேப் ஜாதாவாக, இளவரசராக ஆக்குகின்ற அப்படிப்பட்ட தந்தையின் நினைவு வருவதில்லையா? இதை புரிந்து கொள்வதற்கும் கூட விசால புத்தி இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. அப்பா என்ன சொல்றாரு? நம்ம திட்டுறாரு, என்ன அப்பாவை நினைவு செய்ய முடியலையா? உங்களுடைய சொந்த அப்பாவே இளவரசனா ஆக்கக்கூடிய அப்பாவையும் நினைக்க முடியல. சொர்க்கத்தின் எஜமானரா ஆக்க போறேன், என்ன அந்த குஷியும் இல்லையா உங்களுக்கு? அப்படிப்பட்ட தந்தையை நீங்க எந்த அளவுக்கு நினைவு செய்யணும், எந்த அளவுக்கு உங்களுக்கு போதை இருக்கணும், எந்த அளவுக்கு குஷி இருக்கணும், அப்படிப்பட்ட தந்தையை நீங்க மறந்துடுறீங்களா? அதுக்கு முந்தின பாயிண்ட் என்ன சொன்னீங்க, அது மட்டும் சொல்லுங்க ஒரு தடவை. இது உங்களை தவிர பாக்கி உலகம் முழுவதுமே நாத்திகர்களாக தான் இருக்கிறாங்க. நாஸ்திகர்களை பத்தி பாபா சொல்லியிருக்காங்க. சிலரோ உங்களை நினைவு செய்ய முடியல அப்படிங்கறதே நாஸ்திகருக்கு தான் அப்படிங்கிறாங்க பாபா. பாபாவே அவங்கள நினைக்க முடியலப்பா அப்படின்னு சொல்றாங்களாம். அப்ப நீங்களும் அப்ப நாஸ்திகர்கள் தானே அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, நினைக்காதவங்களாம்
நாஸ்திகர்னு சொல்றாங்க. இறைவனை வழிபடவே மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்க தான் நாஸ்திகர்னு சொல்லுவாங்க. நாஸ்திகர்கள். ஆமா. இப்ப நீங்க தந்தை கிட்ட ஆஸ்தி அடையல வந்திருக்கீங்க. அப்ப நீங்க தானே உண்மையான ஆஸ்திகர்கள். ஆஸ்தி எப்படி அடைஞ்சீங்க? நினைவு இல்லாம எப்படி ஆஸ்தி அடைய முடியும்? நினைவு இல்லாம எப்படி உங்களால ஆஸ்தி அடைய முடியும்? அதனாலதான் சொல்றாரு, உண்மையான அப்பா நான் தான், என்னை நினைவு செய்யுங்க. சொர்க்கத்தின் எஜமானரா நான் உங்களை ஆக்க வந்திருக்கேன், என்னை நினைவு செய்ய மாட்டீங்களா நீங்க அப்படிங்கறத சொல்றாரு. உண்மையான நாஸ்திகர்களா ஆகாதீங்க, ஆஸ்திகர்களா மாறுங்க இப்ப அப்படிங்கறத சொல்றாரு. நெக்ஸ்ட், உண்பதும் உறங்குவதுமாக இருப்பவர்களுக்கு பாபா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேள்விக்கு, குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் அமைதியா சேவை செய்யணும். உங்களுக்கு அமைதியின்மை இருக்கக்கூடாது. யாருடைய ஒவ்வொரு நாடி நரம்பிலும் பூதங்கள் நிறைந்திருக்குதோ அவர்கள் என்ன பதவி பெறுவாங்க? பேராசையும் கூட பெரிய பூதமா தான் இருக்குது. பாபா அனைத்தும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவருடைய நடத்தையும் எப்படி இருக்குது? பாபா எவ்வளவு நஷாவை ஏற்படுத்துறாரு. யாராவது சேவை செய்யாமல் வெறுமனே உண்பதும் அருந்துவதுமாக இருக்கிறாங்கன்னா பிறகு 21 பிறவிக்கு சேவை செய்ய வேண்டியதா இருக்கும். தாசியாக தான் ஆவாங்க. கடைசியில அனைவருக்கும் சாட்சாத்காரம் கிடைக்கும். பாபாவின் மனதிலோ சேவாதாரிகள் தான் இடம் பிடிப்பாங்க. உங்களுடைய சேவையே இதுதான். யாரையாவது அமரலோகவாசியாக ஆக்கணும். பாபா தைரியமும் அதிகமா தர்றாரு, தாரணை செய்யணும். தேக அபிமானிகளுக்கு தாரணை ஆகாது அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப எப்படி அங்கமும் பூஜிக்கப்பட வேண்டிய நேரம் இது. பூஜைக்குரிய ஸ்தானம் வந்து எங்க இருக்குது? பூஜைக்குரிய சொரூபத்துல இருக்குது. ஆனா நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஒரு புருஷார்த்தமும் செய்யாம உண்பதும் உறங்குவதுமா இருக்கீங்களே நீங்க. அப்ப உங்களுடைய நடத்தைய திருத்தலைன்னா எப்படி உங்களுக்கு பூஜைக்குரிய நிலை கிடைக்கும்? எப்படி 21 பிறவி சொர்க்கத்தின் ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்கும்? அங்கேயும் போய் என்ன இப்படி விகாரங்கள்லயே நீங்க இப்படி இருந்தீங்கன்னா 5 பூதங்களும் தொந்தரவு செய்யுதுன்னு சொல்றாரு. 5 விகாரங்களுமே தொந்தரவு செய்யுது அவங்கள. அதுல விட முடியல, ஒரு முயற்சி செய்யாம இருக்கீங்க இல்லையா? அப்ப சொர்க்கத்துல போய் என்ன பதவி அடைவீங்க? தாசியரா தான் ஆக போறீங்க அப்படின்றத எச்சரிக்கை செய்யறாரு. அப்ப இப்பயே உன் நடத்தையை திருத்துங்க அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. நெக்ஸ்ட், யோக பலம் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. செல்லமான ஆன்மீக ஈஸ்வரிய குழந்தைங்களே, இப்போது ஸ்ரீபடி நடந்து மகாரதியா ஆவீங்கன்னா அரசகுமார்களாக நிச்சயமாக ஆவீங்க. உங்களது நோக்கம் குறிக்கோளே இதுவாதான் இருக்குது. ஒரே ஒரு உண்மையான பாபா உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் நல்லபடியா புரிய வச்சிட்டு இருக்காரு. சேவை செய்து மற்றவர்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருங்க. யோக பலம் இல்லைன்னா பிறகு ஆசைகள் இருக்கும். இது வேணும் அது வேணும்னு அந்த குஷி இருக்காது. குஷி போன்ற டானிக் வந்து வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. பிரபுவின் குழந்தைகளுக்கோ மிகுந்த குஷி இருக்கணும். அது இல்லைன்னா அநேக விதமான விஷயங்கள் வருது. அட பாபா உலகத்தின் ராஜ பதவியை கொடுத்து கொண்டிருக்கிறார்னா வேற என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எப்பவுமே அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டே இருக்காதீங்க. எனக்கு பேர் வேண்டும், புகழ் வேண்டும், மரியாதை வேண்டும், இப்படி வேண்டும் வேண்டும்னு சொல்லிட்டே இருக்கீங்க இல்லையா? நீங்க என்ன அதை இப்படி வேணும்னு கேக்குறதுக்கு நீங்க செத்துறலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாரு. வேணும்னு கேக்குறதுக்கு நீங்க செத்து போயிடலாம் அதுக்கு அப்படிங்கறதான் நமக்கு ஒரு ஞான பாயிண்ட் கொடுத்திருப்பாரு. அந்த மாதிரி இருக்க வேணாமா உங்களுடைய சம்ஸ்காரம்? அந்த அளவுக்கு இருக்க வேணாமா போதை? உங்களுக்கு எதன் மீதுமே நாட்டா இருக்க கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க இப்படி உண்பது உறங்குவதுமா தெரிஞ்சீங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறாரு நம்மள. இப்படி உண்பதும் உறங்குவதுமா, எனக்கு அது வேணும் இது வேணும், என்னை இவங்க மதிக்கல, இவங்க என்னை புகழ்ந்து பேசல, இவங்க எனக்கு ஒரு பேரு கொடுக்கல, பேராசை வருது இல்லையா, என் பேரை அதுல போடல இதுல போடல அப்படின்னு. இப்ப ஒரு பத்திரிக்கையில பேரு போடலன்னா கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, என் பேரை அப்புறம் நீ மாத்தி போடலாம் அப்படின்ற மாதிரி. அப்ப ஒரு எவ்வளவு சின்ன சின்ன அல்பகால விஷயத்துக்கெல்லாமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சொர்க்கத்தின் பதவியே கொடுக்க வந்துட்டு இது சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க நினைவு செய்யறதே இல்ல அப்பாவை. அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆசைகள் இந்த பக்கம் நாட்டம் போகுது. நீங்க ஒழுங்கா நினைவு செய்து சேவை செய்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புத்தியில போறா எப்படி சேவை செய்யலாம், எப்படி தந்தையை நினைவு செய்யலாம், அடுத்தவங்களுக்கு சொல்லி எப்படி புரிய வைக்கலாம், எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி ஞானத்தை சொல்லி ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கலாம். புரியாதவங்களுக்கு கூட வயசானவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சிம்பிளா சொல்லி புரிய வைக்கலாம், அவங்களுடைய பாவ கர்மங்களை அழிக்க வைக்கலாம், அவங்க கிட்ட இருந்து எப்படி நம்மள ஆசீர்வாதம் வாங்கலாம், இப்படி எவ்வளவு நல்லது இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு இருக்கீங்க அல்பகால விஷயத்துக்கு அப்படிங்கறத சொல்றாங்க நமக்கு.
நெக்ஸ்ட் பிரதர், குழந்தைகள் யாரையெல்லாம் விழிப்படைய செய்வதாக பாபா கேக்குறாங்க. நீங்க வந்து ஒரு தந்தையின் குழந்தைகள் சகோதரர்களா இருக்கிறீங்க. பாபா வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறவர். குழந்தைகள் மூலமாக சொர்க்கத்தை படைக்கிறாரு. சேவைக்கான யுக்திகளும் அநேகம் சொல்லி புரிய வச்சிட்டு தான் இருக்கிறாரு. உற்றார் உறவினருக்கும் சொல்லி புரிய வைக்கணும். பாருங்க, வெளிநாட்டில் உள்ள குழந்தைங்களும் கூட சேவை செய்து கொண்டிருக்கிறாங்க. நாளுக்கு நாள் மக்கள் ஆபத்துகள் விநாசத்தை பார்த்து 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 புரிந்துப்பாங்களாம். இதற்கு முன்பாக ஆஸ்தியை அடைந்து கொள்வோம்னு குழந்தைகள் தங்களுடைய உற்றார் உறவினர்களையும் கூட விழிப்படைய செய்து கொண்டிருக்கிறாங்க. பவித்திரமாவும் இருக்கிறாங்க. மற்றபடி நிரந்தரமாக சகோதரங்கிற மனோநிலை இருப்பது கஷ்டமா இருக்குது. பாபாவோ குழந்தைங்களுக்கு பிரபுவின் குழந்தைகள் என்று எவ்வளவு நல்லதொரு அடைமொழியை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறாங்க பாபா. ஒரு தந்தை தான் இருக்காரு நமக்கு. பரமாத்மா ஒரே ஒருத்தர் தான். அப்ப மற்ற எல்லாருமே யாரு? சகோதரர்கள்னு புரிஞ்சுக்கிறதுக்கா கஷ்டமா இருக்குது உங்களுக்கு? கேக்குறாரு அப்ப நம்மள. அப்படி சகோதரர்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாவா இருக்குது? ரெண்டு உறவு தான் உங்களுக்கு இந்த சங்கம யுகத்துல. மற்ற உறவுகள்லாம் மற்ற 4 யுகங்கள்ல போய் நீங்க பாத்துக்கிடுவீங்க. இந்த சங்கம யுகத்துல ரெண்டு உறவு தான். ஒண்ணு ஆத்மா, இன்னொன்னு பரமாத்மா. ரெண்டே உறவு தான். ஆத்மாக்கள் நீங்க பூரா சகோதரர்கள். பரமாத்மாவான நாம் மட்டும் தந்தை உங்களுக்கு. இதுல பக்காவாகிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு நாள் விடாம தினமும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஒண்ணு பார்வைய மாத்துங்கன்னு சொல்லுவாரு, இல்ல சகோதரர்கள்னு இந்த நினைவாத வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாரு. இதத்தான் சொல்றாரு. என்னைக்காவது இந்த வார்த்தையை சொல்லாம விட்டுருக்காரு அப்பா நமக்கு? தினமும் நீங்க ஒரு நாளைக்கு 6 நாள் முரளி இருக்குதுன்னா குறைஞ்சது 4 நாளாவது இந்த வார்த்தையை சொல்லாம இருக்க மாட்டார். இந்த வார்த்தை இல்லாத முரளியே இல்லைன்னு கூட சொல்லலாம் நமக்கு. அவ்வளவு முக்கியமான வார்த்தை அந்த பார்வைய மாத்துங்க. ஆத்மா சகோதரர்கள்ன்ற பார்வைய கொண்டுட்டு வாங்கன்னு சொல்றது அவ்வளவு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் பிரதர், சேவை செய்யாதவர்களுக்கு கணக்கு எவ்வாறு அதிகரிக்குதுன்னு பாபா கேக்குறாங்க. சேவையை செய்யவில்லை என்றால் நாம் என்னவாக ஆவோம்? யாராவது சேமித்திருக்கிறார்கள் என்றால் அதை சாப்பிட்டு கணக்கு முடிந்து போனது. மேலும் அவர்களுடைய கணக்குல ஏறுது. சேவை செய்பவர்களுக்கு ஒரு பொழுதும் இந்த நினைவு வரக்கூடாது. நாம் இவ்வளவு கொடுத்தோம், அதன் மூலம் அனைவருக்கும் பாலனை நடைபெறுதுன்னு. அதனால் உதவி செய்கிறவர்களுக்கு உபச்சாரமும் செய்யப்படுகிறது. அவர் உணவளிப்பவர் என்பதை புரிய வைக்க வேண்டும். ஆன்மீக குழந்தைகள் உங்களுக்கு உணவளிக்க, நீங்கள் அவர்களுக்கு சேவை செய்கின்றீர்கள். இது பெரிய கணக்காகும். மனதால், சொல்லால், செயலால் அவர்களுக்கு சேவையே செய்யவில்லை என்றால் அந்த குஷி எப்படி இருக்கும்? சிவபாபாவை நினைவு செய்து உணவு சமைக்கின்றனர் என்றால் அதனுடைய சக்தி கிடைக்கும். மனதை கேட்டுக்கொள்ளணும். நாம் அனைவரையும் திருப்திப்படுத்துகிறோமா? மகாரதி குழந்தைகள் எவ்வளவு சேவை செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப தன சேவையெல்லாம் செய்யறாங்க. அந்த காலத்துல மொத்தமா சரண்டர் பண்ணிட்டாங்க எல்லாருமே. அந்த காலத்து விஷயத்த அப்பா பிரம்மா பாபா சரண்டர் பண்ண விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே ராயல் ஃபேமிலில இருந்து வந்தவங்க மொத்தமாவே தாங்க சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையுமே மொத்தமா சரண்டர் பண்ணிட்டாங்க அப்பா கிட்ட. சரண்டர் பண்ண உடனே அப்ப எகிப்துல 400 குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு வேணும், உடை வேணும், எல்லாமே வேணும் இல்லையா? அதுக்கெல்லாம் எடுத்து செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் இல்லையா பணத்தை? அப்படிங்கிறப்ப கொடுத்தவங்களுக்கு என்ன வருதான்? எப்படி என்ன வருதான்? நான் கொடுத்த பணத்தாலதான் இவங்களுக்கு எல்லாம் பாலனை நடக்குது அப்படிங்கிற என்ன வருது அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க ஒப்படைச்சிட்டீங்க சிவபாபா கிட்ட. உங்களுக்கான ஆஸ்தி அதிகாரம் எல்லாமே எங்க கிடைக்க போகுது? சொர்க்கத்துல கிடைக்க போகுது. அவர் நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன் திருப்பி உங்களுக்கு முழு கல்பத்துக்கும் கொடுக்க போறாரு. ஆனா நீங்க இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் கொடுத்தேன், என் மூலமா தான் இவங்களுக்கு எல்லாம் பாலம் நடக்குன்ற இப்படி ஒரு தாழ்வான எண்ணம் நீங்க வச்சிருக்கீங்க. இது தப்பான எண்ணமா இருக்குது, இதை மாத்திக்கங்க அப்படின்றத சொல்றாரப்பா. தன சேவை செய்துட்டு நீங்க என் மூலமா நடக்குது அப்படிங்கிற விஷயத்த மறந்துடுங்க. இது தந்தையின் குழந்தைகள். ஆமா, இது தந்தையோட குழந்தைகள். மொத்தமா தந்தை தான் எல்லாரையும் பாலனை பண்றாரு அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டுட்டு வாங்கன்றத சொல்றாரு. நாம் எதற்கு டூ லேட்டுங்கிறத சொல்லுவோம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. அதுக்கு என்னன்னா, பாபா வந்து பிறகு பைசா எங்க இருந்து கொண்டுட்டு வருவாரு? இது சென்டருக்கு சொல்றாங்க பாபா. இந்த சென்டர்கள் அனைத்தும் எப்படி நடைபெறுது? குழந்தைகள் தான் நடத்துறாங்க இல்லையா? சிவபாபா சொல்கிறார், என்னிடமும் ஒரு சோழி கூட இல்லை. இன்னும் போக போக தாங்களாகவே வந்து சொல்லுவாங்க, எங்களுடைய கட்டிடத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு.
அதற்கு நீங்களும் சொல்லுவீங்க இப்போது டூ லேட், மிகவும் தாமதமாகிவிட்டதுன்னு. பாபா ஏழை பங்காளனா இருக்கிறாரு. ஏழைகளிடம் எங்கிருந்து வரும்? சிலரோ கோடீஸ்வரராகவும் பல மடங்கு கோடி அதிபதியாகவும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இங்கேயே சொர்க்கம் இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது மாயாவின் பகட்டா இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப மாயையின் பகட்டு, இப்படி புதுசா வந்த ஆத்மாக்கள் தான் நல்ல சுகபோகமா வாழ்க்கை தரம் உயர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க மாட மாளிகையில இருப்பாங்க, நல்ல கணவன் மனைவி எல்லாம் அமைஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அப்ப நாங்களே வசதி வாய்ப்போட கார் பங்களா வசதின்னு இருக்கோம் இல்லையா? அப்ப எங்களுக்கு இதே சொர்க்கம் போல இருக்குது. இவங்க கண்டிப்பா தந்தை கிட்ட வரமாட்டாங்க அப்படிங்கறது சொல்றாரு. தந்தைக்கு பேரே என்ன? ஏழை பங்காளன். ஏழைகள் கிட்ட இருந்து வரக்கூடிய பணத்தாலையும் என்ன அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பாலையும் தான் இந்த சேவை யஜ்யமும் நடக்குது. செல்வந்தர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் இங்க ஒண்ணும் கிடையாது அப்படிங்கறத சொல்றாரு. எதனுடைய அடையாளம் ஒளி கிரீடம்னு பாபா சொல்றாங்க. சங்கமயுக பிராமண வாழ்க்கையின் விசேஷ தன்மையே பவித்ரதாவா இருக்குது. பவித்ரதாவின் அடையாளம் ஒளி கிரீடமா இருக்குது. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் பாபாவிடம் இருந்து கிடைக்கிறது. பவித்ரதாவின் இந்த ஒளி கிரீடம் அந்த ரத்தினங்கள் பதித்த கிரீடத்தை விடவும் அதிசிரேஷ்டமானதா இருக்குது. மகான் ஆத்மா, பரமாத்மா, பாக்கியவான் ஆத்மா, உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாவுக்கு இந்த கிரீடம் வந்து அடையாளமா இருக்குது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பிறவி எடுத்ததிலிருந்தே பவித்ர பவ என்ற வரதானத்தை தர்றாரு. அதன் அடையாளம் தான் ஒளி கிரீடமா இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. நமக்கு அப்பா கொடுக்கப்பட்ட எல்லா வரதானத்திலயுமே இந்த விஷயம் வரும். என்னது? பவித்ர பவ, யோகி பவ அப்படிங்கிறது வரதானம். ரெண்டுமே ஒரே விஷயமா தான் இருக்கும். ஒளி கிரீடம்னு இப்போ சொன்னார் இல்லையா? அது எங்க இருக்குது? ஒளி கிரீடம் எங்க இருக்குது? நெற்றியில இருக்குது. சம்பூர்ண தூய்மை உங்க நெற்றியில நான் சம்பூர்ண தூய்மைங்கிற மணிய பார்க்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. சம்பூர்ண தூய்மையின் மணி நெற்றியில தான் இருக்குது. அப்ப அதுதான் ஒளி கிரீடமா இருக்குது உங்களுக்கு. ஆத்மாதான் ஒளி. அந்த ஆத்மாதான் ஒரு லைட்னு பாத்துருக்கோம் இல்லையா ஏற்கனவே? டபுள் லைட்ல டபுள் லைட்னு ஒரு ஸ்திதி பார்த்தோம் இல்லையா? அதுல ஒரு லைட் வந்து ஆத்மாவுடைய லைட்டு. அந்த ஒளி கிரீடம் எப்பவுமே உங்க நெற்றியில இருக்கதான் நான் பார்க்க விரும்புறேன் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. இன்னைக்கு கேள்வி பதில் முடிஞ்சிருச்சு. ஓம் சாந்தி. அப்படியா? தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ.